அயலி, என்னடி நீ அடிக்கடி காணாம போயிடுற? உன்னை வேற அடிக்கடி தேட வேண்டியதா இருக்கு. அது ஒரு வேலையா இந்த பக்கம் வந்த பத்தும் யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. அதான் என்னன்னு பாக்கலான்னு வந்தேன். யாரும் உன்னை கூப்பிடல, நான் தான் உன்னை கூப்பிட்டேன். என்ன பத்தும், எது கூப்பிட்ட? என்ன விஷயம்? என்னடி கேள்வி இது? நான் என்ன உன்னை தினமும் பாத்துட்டு இருக்கேன்? நீ ஏன் கூட இருப்பேன்னு பார்த்தா நீ எப்ப பார்த்தா நான் அங்க இங்கன்னு சுத்திட்டு இருக்க. இன்னைக்கு கூடவா நீ எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு செய்யணும்? ஆமா, சிவா இன்னும் வரலையா? இப்பதான் அவர்கிட்ட பேசிட்டு வர பத்தும். வந்துட்டு இருக்கேன்னு சொன்னாரு. ஏண்டி, ஏதாவது பிரச்சனையா? இல்லையே. ஏன் பத்தும் அப்படி கேக்குற? இல்ல, உன் முகத்தை பார்த்தா ஏதோ டென்ஷனா இருக்கிற மாதிரி தெரியுது, அதான் கேட்டேன். அதுவா, சிவா இன்னும் வரல, அதான் டென்ஷனா இருக்கேன். அதான் வந்துட்டு இருக்கான்னு சொன்னீங்க, இன்னும் ஏன் டென்ஷனா இருக்க? ரிலாக்ஸ் ஆயிரு. என்னடி ஐலி, ஆமா நீ எங்க அடிக்கடி ஓடி ஒளிஞ்சுக்கிற? என்ன உன் பிரச்சனை? இதேதாமா நானும் கேட்டேன். இவ இன்னும் சிவா இங்க வராததுனால டென்ஷனா அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருக்கிறேன்னு சொல்றா. ஆமா, சிவா ஏன் இன்னும் வரல? பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு தானே போயிருக்கான். அப்படின்னா எப்பவோ வந்திருக்கணும்ல. நானும் அப்படிதான் நீ நினைச்சேன். ஆனா அவரு பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போலையா, குன்றத்தூர் போயிருக்காராம். என்ன, குன்றத்தூருக்கா? என்ன சொல்ற ஐலி? இப்ப எதுக்கு அவன் அவ்வளவு தூரம் போகணும்? என்ன வேணும்னே அவன் பண்ணிட்டு இருக்கானா? நீங்க ஏன் நீ டென்ஷன் ஆகுறீங்க? சிவாவுக்கு ஏதாவது வேண்டுதல் இருந்திருக்கும், அதான் குன்றத்தூர் போயிருப்பாரு. சரி, நீ அவனுக்கு போன் பண்ணியா? இரு, நானே கால் பண்றேன். இல்ல, நான் இப்பதான் கால் பண்ணேன், பேசிட்டேன். அவரு வந்துட்டு இருக்காராம், கோயில்ல இருந்து கிளம்பிட்டாராம். பைக்ல வந்துட்டு இருக்கும் போது எதுக்கு அடிக்கடி கால் பண்ணிக்கிட்டு? சரி, நீயாவது இங்கே இரு, அப்பப்ப காணாம போயிடாது.